ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 30 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்த்தி வந்து எல்லாரையும் வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காருல. அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் ஒய்ஃப் எல்லாம் வந்து அவங்களோட கையை நீட்டணும். ஹஸ்பண்ட்ஸ் வந்து யார் அவங்க ஒய்ஃபோ அவங்களோட கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பாக பிடிக்கிறாங்க. கடைசியில் சுந்தரம் போகிறாரு. சுந்தரம் போய் அவங்க அக்காவோட கைன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னு ஒரு மாரி இது பண்ணிட்டே இருக்கிறாரு. இவரு பெரிய செஃப் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சுருவாரு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வேற ஏதோ கைய பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ உடனே கார்த்தி, "அக்கா வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வெளியில வந்து வேற ஒருத்தங்க அவங்க அக்கா வந்து, "ஏங்க நான் இங்க இருக்கிற யார் கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "அதான் நான் இது யார் கை?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணிடுறாரு. கடைசியில அவங்க அம்மா, அப்பா சக்தியோட அம்மா, அப்பா அப்ப அவங்க அப்பா போய் கரெக்ட்டா ஜெயாவோட கைய பிடிச்சிடுறாங்க. அப்போ உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க. அடுத்து வந்து சக்திய கூப்பிடுவாங்க. இப்ப சக்தி வந்து யோசிச்சு பார்க்குறாரு. முன்னாடி வந்து பொன்னி கையில அடிபட்டுருக்கும்ல, அப்ப டேப்லெட் குடுக்கும்போது, அப்புறமா மருதாணி போட்டு விடும்போது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. கரெக்ட்டா பொன்னியோட கைய பிடிச்சு வெளியில இழுத்துடுறாரு. "என்னடா இவ்ளோ பெரிய கான்ஃபிடென்ட்ல பிடிச்சு இழுத்துட்ட? உங்க அப்பானாச்சும் 30 வருஷ கல்யாண வாழ்க்கை பரவால்ல. உனக்கு இன்னும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆகலையே! நீ எப்படிடா பொன்னியோட கைய கண்டுபிடிச்ச?" அப்படின்னோனே, சக்தி என்ன சொல்றாருன்னா, "வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு அவளோட கை தான் இந்த மாரி காப்பு பிடிச்சு போய் இருக்கிறோம். அத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுவும் இல்லாம நான் சக்திக்கு மருதாணி இப்பலாம் போட்டு விட்டுருக்கேன்" அப்படின்னோனே, இப்ப கார்த்தி என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வச்சு பொன்னியோட கைய வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்புறமா எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்க. அப்புறமா அடுத்து ஒரு போட்டி வைக்கிறாரு. இந்த மாரி மாமியார், மருமகள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டு குழுக்கள்ல ஒவ்வொருத்தரா வராங்க. கடைசியில பொன்னியும், ஜெயாவும் வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க கச்சேரி நடத்துனாங்க அப்படின்னு. அப்போ பொன்னி வந்து கலைவாணி அரங்கம்னு எழுதுறாங்க. அவங்க வந்து வேற ஏதோ எழுதிடுறாங்க ஜெயா. அப்போ உடனே என்ன 2 பேரும் ஒவ்வொரு ஆன்சர் எழுதியிருக்கீங்க. எது கரெக்ட் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் குழப்பத்துல மாத்தி எழுதிட்டேன். அவ எழுதியிருக்கிறது தான் கரெக்ட்ன்னோனே, பரவால்ல பொன்னி, நீ வந்து ஜெயாவ வந்து ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.